அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் நடைபெற்று வரும் இந்த யுத்தத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் நாம் சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றித்தான் பார்க்க போகின்றோம். இஸ்ரேலினுடைய தாக்குதலின் காரணமாக காசாவில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை முறையும் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றது. அகதி முகாம்களில் கூடாரம் அமைத்து வாழக்கூடிய மக்கள் பலர் குப்பை மேடர்கே வாழக்கூடியொரு அவல நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. குப்பை மேடர்கே கூடார வாழ்க்கை, குழந்தைகளின் உடல் நலம் பாதிப்பு, குடும்பங்கள் தவிப்பில். பல குடும்பங்கள் பல முறை இடம்பெயர்ந்த பின்னர் குப்பை மேடர்கே கூடாரம் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். துர்நாற்றம், பூச்சிகள், எலிகள், நாய்கள் ஆகியவற்றால் சூழப்பட்ட அந்த இடத்தில் வாழ்வது குழந்தைகளுக்கு பெற்றோருக்கும் கடும் உடல் நல மற்றும் மனநல பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. குடும்பத்தினர் கூறுவதாவது, குப்பை மேட்டிலிருந்து வரும் தீவிரமான நாற்றம் காரணமாக குழந்தைகளின் உடலில் புண்கள் மற்றும் சொறி போன்ற தோல் நோய்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற சுவாச நோய்களும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். குடும்ப தலைவர் மாதத்திற்கு 2 முறை வரை ஆஸ்துமா மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளதாகவும் கூறுகின்றனர். சுத்தமான நீர் மற்றும் அடிப்படை சுகாதார வசதிகள் இல்லாததால் குழந்தைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியாமல் பெற்றோர் மன உளைச்சலில் உள்ளனர். கூடாரத்தை சுற்றி மூட்டைகள், கழிவுநீர், பூச்சிகள் மற்றும் விலங்குகள் இருப்பதனால் இரவு நேரங்களில் குழந்தைகள் பயத்துடன் தூங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குப்பை மேடருகே மனிதர்கள், குறிப்பாக குழந்தைகள் வாழ்வது மிகவும் ஆபத்தானது. உடனடியாக மாற்று இடம் மற்றும் சுத்தமான குடியிருப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் தொண்டு அமைப்புகள் தங்களுக்கு உதவி செய்து பாதுகாப்பான இடத்திற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை மனித உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்குள் உள்ளடங்கக்கூடிய சுத்தமான சூழலில் வாழும் உரிமை இவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதாகவும் சமூகத்தில் கேள்விகள் எழுந்துள்ளது. ஆனாலும் உலக நாடுகளும் இஸ்ரேலும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து இந்த மக்களினுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை தரத்தையும் எந்த அளவிற்கு கொண்டு சென்றுள்ளது என்பதனை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். உலகமெல்லாம் மனித உரிமைகளை பற்றியும் சிறுவர் உரிமைகளை பற்றியும் பேசும் மேற்கத்தேயமும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசாவினுடைய விடயத்திலும் அங்குள்ள மக்கள் மற்றும் குழந்தைகளினுடைய விடயத்திலும் மிகவுமே பாகுபாட்டுடனும் வேண்டுமென்றேயும் தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதனை நாம் இதனூடாக அறிந்து கொள்ள முடிகின்றது. இங்கு நான் இந்த மக்களினுடைய அவல நிலையை சிறிய கிளிப்புகளாக, சிறிய வீடியோக்களாக இணைத்திருக்கின்றேன். இதனை உலகம் அறிந்து கொள்வதற்காக. அத்தோடு காசாவில் யுத்த நிறுத்தம் அமுலில் உள்ள நிலையிலுமே இஸ்ரேலிய இராணுவம் அங்கு அடிக்கடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அது சம்பந்தமான செய்திகளினுடைய தொகுப்பை நாம் இப்பொழுது இங்கு பார்ப்போம். நேற்று காசாவில் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஒரே நாளில் 11 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய தொடர் குண்டு தாக்குதலில் 11 பலஸ்தீனியர்கள் வெவ்வேறு பகுதிகளிலும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 4 மாதங்களுக்கு முன் அமலுக்கு வந்ததாக கூறப்படும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி நடைபெறும் சமீபத்திய தாக்குதல்களாக இவை அமைந்துள்ளன. வடக்கு காசாவின் ஜபாலியா மற்றும் தெற்கு பகுதியில் உள்ள கான்யூனிஸில் பல குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இப்பகுதிகள் இஸ்ரேல் படைகள் மற்றும் பலஸ்தீன மக்கள் வாழும் பகுதிகளை பிரிக்கும் மஞ்சள் கோடு எல்லோ லைன் எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கின்றன. அல் ஜசீரா செய்தியாளர் காசா நகரில் இருந்து தெரிவித்ததாவது, கடந்த சில மணி நேரங்களுக்கு முன் காசா நகரின் தெற்கு பகுதியான தெல் அல் ஹவா பகுதியில் பலஸ்தீன குழுவை இலக்காக வைத்து தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறுகின்றது. அந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் ஜபாலியா அகதி முகாமில் உள்ள அல் ஃபலூஜா பகுதியில் 5 பேரும், கான்யூனிஸின் மேற்கு பகுதியில் 5 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். காசா ஊடக அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை இஸ்ரேலிய படைகள் 1620 முறை ஒப்பந்தத்தை மீறியுள்ளதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
இதில் குறைந்தது 580 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 மாதங்களில் மட்டுமே 519 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போர் நிறுத்தத்திலும் தொடரும் மனிதாபிமான நெருக்கடி. போர் நிறுத்தம் அமுலில் உள்ளதாக கூறப்பட்டாலும் காசாவில் வாழும் மக்களின் நிலைமை மிகவும் மோசமானதாகவே தொடர்கின்றது. உணவு உதவி முழுமையாக மக்களை சென்றடையவில்லை. குழந்தைகள் நீண்ட வரிசைகளில் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவல நிலை இன்றும் உள்ளது. காசாவில் பெரும்பாலான மக்கள் வீடற்றவர்களாக தெருக்களில் வாழ்ந்து வருகின்றனர். மறுசீரமைப்பு, வீடுகள், தற்காலிக குடியிருப்புகள் வழங்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டாலும் இதுவரை எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். சுகாதாரம், கல்வி முற்றிலுமே சீர்குலைந்து மருத்துவ வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மருந்துகள் காசாவிற்குள் அனுமதிக்கப்படவில்லை. ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வெளிநாடுகளுக்கு மருத்துவ சிகிச்சைகளுக்காக அனுப்பப்பட காத்திருக்கின்றனர். ரஃபா எல்லை திறக்கப்பட்டிருந்தாலும் தினமும் சுமார் 20 பேருக்கு மட்டுமே வெளியே செல்ல அனுமதி வழங்கப்படுகின்றது. சுமார் 20,000 நோயாளிகள் உயிர் ஆபத்தில் காத்திருக்கின்றனர். கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளது. மக்கள் வருமானம் இல்லாமல் உணவு உதவியில் மட்டுமே வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போர் நிறுத்தம் பேருக்கு மட்டுமே. காசா மக்கள் கூறுவதாவது, இந்த போர் நிறுத்தம் பேருக்கு மட்டுமே உள்ளது. எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எந்த மறுசீரமைப்பும் இல்லை. ஒவ்வொரு நாளும் பயத்தில் வாழ்கிறோம். மொத்தத்தில் காசாவில் போர் நிறுத்தம் நிலவும் சூழல் போர் நிறுத்தம் இருந்தும் போரின் துயரமே தொடர்கின்றது என்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றது. மக்கள் இன்னும் உயிர் வாழ போராடி கொண்டிருக்கின்றார்கள். நம்பிக்கை எதுவுமே தென்படவில்லை. இவ்வாறுதான் காசாவினுடைய இன்றைய போர் நிறுத்த சூழல் காணப்படுகின்றது. நாம் அல்லாஹ்விடம் அந்த மக்களினுடைய பாதுகாப்பிற்காகவும் அவர்களுடைய வெற்றிக்காகவும் காசாவிலும் உலகத்திலுமே அமைதி திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் அனுதினமும் பிரார்த்தனை செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.